முருங்கை மரத்தோட வேர்லேருந்து நுனி வர உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான முருங்கைப்பூ பொரியல் தான் இன்றைக்கி நம்ம பாப்பூஸ் கிச்சனில் செய்ய போகிறோம். இந்த பூ கூட முட்டை சேர்த்து செய்யும்போது இதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த பொரியல் பண்ணுறதுக்கு 1.5 கப் முருங்கைப்பூ எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய் சேர்த்துட்டு இது 3ஐயும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது வறுபட்டுருச்சு. இதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைப்பூவை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கணும். உப்பு அதிகமாக சேர்த்துடாதீங்க, லைட்டாக சேர்த்தாலும் உப்பு கரிக்கும். அதனால் உப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். பூ நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கொஞ்சம் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பூ நல்லா வெந்து வந்திருக்கு. இதுக்கப்புறம் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கோங்க. 30 செகண்ட் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து விட்டால் போதும். முட்டையும் பூவும் நல்லா உதிரி உதிரியாக வர கலந்து விட்டுக்கிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், முட்டையும் முருங்கைப்பூவும் நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்துருச்சு. இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி முருங்கைப்பூ வச்சு பொரியல் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்பூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.